கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாள், புதிய கிருபை, புதிய அற்புதங்கள். ஆண்டவர் இன்னைக்கு புதிய கோணத்தில் உங்களை நடத்த போகிறார். போகும் இடமெல்லாம் கர்த்தர் இருக்கிறத பார்க்க போறீங்க. இந்த நாளில் நீங்கள் நிச்சயமா ஆண்டவருக்கு சாட்சி சொல்லத்தக்கான அற்புதங்களை பார்க்க போறீங்க. எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நல்ல முடிவை இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை பேர் குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், வேலை வாய்ப்பு உண்டாகும், தொழில் வாய்ப்பு உண்டாகும், துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறும், நல்ல காரியங்கள் நடக்கும், திருமணம் நடக்கும், பெரிய பெரிய காரியத்தாண்டு செய்வார். பயப்படாதீங்க. இந்த நாளுக்கான ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் நமக்கு உண்டு. வேலை செய்தவன் கூலிக்கு பாத்திரவான். வேலை செய்தா வேலைக்கேற்ற கூலி உண்டு. பயப்படாதீங்க. என்ன கிரியை செய்தாலும் அதுக்கு பலன் இல்லாம போவதில்லை. ஒரு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? எதை மனுஷன் விதைக்கிறானோ அதை அறுப்பான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். ஈசாக்கு விதைத்தான், அறுத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். அப்படி என்றால் நம்ம விதைக்கிறதுக்கு பலன் உண்டு, நம்ம செய்கிற வேலைக்கு பலன் உண்டு. ஊழியம் செய்கிறீங்களா, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். வேலை செய்கிறீங்களா, அதுக்கேற்ற பலன் உண்டாகும். தொழில் செய்கிறீங்களா, அதுக்கேற்ற பலன் உண்டாகும். அதிக நேரம் ஜெபம் பண்றீங்களா, அதுக்கேற்ற பலன் உண்டாகும். உங்க சபைக்கு நீங்க உதவியா இருக்கிறீங்களா, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். ஆண்டவர் நமக்கு, அதாவது நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற பலனை, அதுக்கேற்ற கூலியை தராம இருக்கிறவர் அல்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். இந்த உலகத்துல கூட அரசாங்கம் பாருங்க, அவரவர் வேலைக்கு தக்கதாக சம்பளம் கொடுக்கறதில்ல. பாருங்க, அதுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கறாங்க. அதே போலதான் கர்த்தர் நமக்கு செய்வார். பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. அதிசயம் நடக்கும். உங்க கிரியைக்கு தக்கன பலன் உண்டு, நிச்சயமாய் உண்டு. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. கிரியைக்கு தக்கன பலனை எங்களுக்கு தருகிற தெய்வமே, நாங்கள் இவ்வளவு வேலை செய்தோம், இவ்வளவு காரியத்தை பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு யாராவது இப்போது அழுது கொண்டிருந்தா, புலம்பிக் கொண்டிருந்தா, ஆண்டவரே கஷ்டத்தோடு இருந்தா, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற அந்த வேலைக்கு தக்கதாய், உழைப்புக்கு தக்கதாய், ஊழித்து தக்கதாய் ஆசீர்வாதங்கள், பலன் குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, நீர் அப்படி அற்புதங்களை செய்தருளும். அதே போல் ஆண்டவர், எங்களுக்கு உழைக்க பலன் இல்லையே, வேலை செய்ய பலன் இல்லையே என்று யாராவது கலங்கி கொண்டிருந்தா, கர்த்தர் அவங்க சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை மாற்றி வேலை செய்ய, தொழில் செய்ய அவங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரை கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பள்ளிக்கூடங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், கெட்ட நண்பர்களோடு கூட சேராமல் காத்துக்கொள்ளும். பெற்றோர்களை மதிக்கட்டும், ஆசிரியர்களை மதிக்கட்டும். நன்றாக படித்து எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல சொந்த வீடு இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வீட்டை கொடுப்பீராக. நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வேலையை கொடுப்பீராக. நிரந்தர வருமானம் இல்லாதவருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.